இன்று பனைமரம் என்பது ஒரு காலகட்டத்தில் மிக சாதாரணமாக எளியவனாக தெரிந்தது. அப்போ எளியவர்கள் பயன்படுத்திய பொருள் இந்த பனை பொருள். நாங்கள் எல்லாம் கஞ்சி குடிப்பதற்கு, கஞ்சி கூட்டுக்கு நாங்கள் பயன்படுத்துவது பனை வெல்லம். அப்போ கருப்பட்டி காப்பி குடித்தால் நாங்கள் ஏழைகள், சர்க்கரை போட்டு காப்பி குடித்தால் அவர்கள் பணக்காரர்கள். உங்களுக்குலாம் ஒன்று தெரியும், அந்த காலத்தில் அரிசி சோறு சாப்பிட்றாங்க அவங்க வீட்டிலன்னு சொல்லுவாங்க. அரிசி சோறு சாப்பிட்டா பணக்காரன், கம்பங்கூழ் கேப்பகளி சாப்பிட்டா அவன் ஏழை. அப்போ நம்மலாம் கம்பங்களி கேப்பகளி சாப்பிட்டவர்கள். அதே நிலை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கம்பங்களி கேப்பகளி சாப்பிட்றவங்கலாம் பணக்காரங்க, இன்றைக்கு அரிசி உணவு சாப்பிட்றவங்கலாம் ஏழை எளியவங்களாக மாறி இருக்கிறாங்க. இது போன்றுதான் அந்த பனை வெல்லத்துக்கு ஒரு கலாச்சாரம் உண்டு. இந்த பனை மரம் என்பது நாங்கள் எல்லாம் ஆண்டு அனுபவித்தவர்கள். நாங்கள்லாம் சிறு வயதில் கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் எங்கள் வீட்டில் அந்த பனை ஏறி அந்த பதநீரை கொண்டு வருவார்கள். என்னுடைய தாயாருடைய பணி என்பது அதை காய வைத்து பனவெல்லமாக உருவாக்கப்பட்டு பெரிய பரன் அடிக்கிறோம். எங்கள் ஊர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பரன் மேலே தான் அடுக்குவோம். அந்த பரன் மேலே பனவெல்லத்தை அடுக்கி அதற்கு பிறகு அந்த கோடை காலத்தில் விற்பனை செய்வாங்க எங்கள் அம்மா. எங்கள் அம்மா செய்கிற வேலையை இப்போ என்னுடைய மனைவி செய்ய முடியுமா, என்னுடைய மகா செய்ய முடியுமா? முடியாது. ஆகவே பனை மரம் என்பதை நீங்கள் சொன்னீங்க, அண்ணன் பேரரசு சொன்னாங்க, நிறைய விஷயங்களை எல்லாருமே சொன்னாங்க. பனை மரம் தான் எங்களுக்கு செருப்புக்கு நாங்கள் அந்த பனை மரத்தினுடைய அந்த இது இருக்கும், அதாவது பனைமரம் ஓலை அந்த முனைஞ்சி பனை செருப்பாக நாங்கள் போட்டுக்கிடுவோம், செருப்பாக அமையும். படுப்பதற்கு கட்டிலாக அது சட்டமாக அந்த மரத்தை சட்டமாக்கி கொள்ளுவோம். அந்த நாரை வைத்து இப்போலாம் பிளாஸ்டிக்கில் பின்னி இது பண்ணுவோம், ஆனால் அந்த பனை நாரை பின்னி படுப்பது தான் அந்த கட்டில். அந்த கட்டில் படுத்தீங்கன்னா அவ்வளோ சுகமாக இருக்கும். சரியாவில் கோடை வெயிலில் நாங்களாம் என்ன செய்வோம்னா பனைமரத்தினுடைய செய்யப்பட்ட அந்த கட்டில் நனைச்சிருவோம். அப்படியே ஒரு அரை பாக்கெட் தண்ணி ஊற்றுனா நல்லா நனைஞ்சு போயிடும். அப்படியே படுத்தீங்கன்னா அதான் ஏசிங்க. அந்த ஏசி இப்போ காசு கொடுத்தாலும் கிடைக்காது. எல்லா வகையுமே ஒரு துரும்பு கூட வீணாகாது. அந்த பனை ஓலையில் மிட்டாய்பட்டி செய்வோம். அப்போல்லாம் மிட்டாய்பட்டினா நீங்கள் தென்னகத்தில் பார்த்தீங்கன்னா ஏணிப்படி மிட்டாயின்னு சொல்லுவாங்க. அது அந்த பெட்டியில் ஓலை பெட்டிலாம் போட்டு கொடுப்பாங்க. நீங்கள் சென்னைக்கு வரும்போது திருநெல்வேலியில் வந்து ட்ரெயினை பார்த்தீங்கன்னா ஒரு வாசம் இருக்கும். அந்த மிட்டாய் வாசம் இருக்கும், அந்த பனை ஓலை வாசம் இருக்கும். அந்த பனை ஓலையை சாப்பிட்டு அந்த அளவிற்கு அனைத்து உணர்வுகளையும் நாம் வெளிப்படுத்த முடியும். அதே இயக்குனர் பேரரசு சொன்னாங்க, அந்த பனை ஓலையில் பதநீர் குடிப்பது என்பது அவ்வளோ சுகம். நீங்கள் நுங்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் எல்லா இடங்களும் நுங்கு மக்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் வெளிநாட்டுக்காரன் ஆராய்ச்சி கண்டுபிடிச்சு, அமெரிக்காவில் ஒரு ஆராய்ச்சி கூடம் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க, பனை கிழங்கு சாப்பிட்டால் கேன்சர் வராது என்பதை கண்டுபிடித்து சொல்கிறாங்க. பனங்கிழங்குக்கு அவ்வளவு ஊத்திங்க. நாங்கள்லாம் எங்கள் ஊருக்கு எந்த பகுதிக்கு சென்றாலும் பனங்கிழங்கு நாங்கள்லாம் ஒடிச்சு எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா காய போட்டு மண்பானையில் போட்டு வச்சுருப்பாங்க. 365 நாள் எங்கள் வீட்டில் கிழங்கு இருக்கும். 365 நாட்களும் அப்போலாம் அந்த குளிர்பதனம் செய்யப்பட்ட ஃப்ரிட்ஜு கிடையாது எங்கள் வீட்டில், அதெல்லாம் கிடையாது. எல்லாம் மண்பானை தான் நமக்கு தேவையான ஐட்டத்துலாம். அன்றைக்கு இந்த சுகாதாரம், அன்றைக்கு இருந்த உணவு இப்போ அப்படியே தலைகளை மாறி அன்னை சொன்ன மாதிரி பணம் கருப்பட்டி காப்பி என்று போட்டு விற்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. அதில் பாட்டில் பல வரிகளை நாங்கள் ரசிச்சிருக்கோம். ஆனால் ஒரு வரியில் எங்கள் பேரரசு கவி பேரரசு எழுதுறாங்க, பனை வெல்லம் வியாபாரிகள் ஒரு கலப்படம் ஏற்படுகிறது சொல்கிறாங்க. அந்த வரியில் ஒரு இடம் இருக்கிறது. ஆனால் வியாபாரிகள் கலப்படம் செய்வதல்ல, அதற்கு நீங்கள் சட்டமே இருக்கு. நீங்கள் அண்ணன் சொல்ல நீங்களாம் முடிவெடுக்கணும். எண்ணெய் கலப்படம் இல்லாத எண்ணெய் யாராவது சாப்பிட்றீங்களா? இப்போ யாராவது இங்கே வந்திருக்கிறவங்க கலப்படம் இல்லாத எண்ணெய் யாராவது சாப்பிட்றீங்களா? ஒரு முறை ஒரு ஊடகத்தினுடைய செய்தியாளர் என்னுடைய கேள்வி கேட்குறாங்க, ரஷ்யாவில் போர் இருக்கு, பாம் ஆயிலும் சன்ஃப்ளவர் ஆயிலும் விலை கூடியிருக்கு, ஏன் தேங்காய் எண்ணெய் விலை கூடுதுன்னு கேட்டாங்க. நான் ஒரே பதில் சொன்னேன், பாமாயில் விலை கூடினால் தேங்காய் எண்ணெய் விலை கூடும், கடல் எண்ணெய் விலையும் கூடின்னு சொன்னேன். அப்படி என்ன அர்த்தம்? பாமாயில கலந்தாதான் தேங்காய் எண்ணெய், பாமாயில கலந்தாதான் கடல் எண்ணெய். சட்டம் சொல்லுதுங்க, இனிப்போட இனிப்பை கலந்து கொள்ளலாம். அதனாலதான் நாங்கெல்லாம் பனவெல்லம் சாப்பிட்றதுக்கு இப்போ உண்மையிலே நாங்கெல்லாம் சென்னையில் ஊரில் பனவெல்லம் வாங்கினா கரெக்டாக ஒரு ஆள்கிட்ட சொல்லி 1 கிலோ 320 ரூபா கொடுத்து வாங்குறோம். எவ்வளவு?
ஆனா நம்ம ஆட்கள் என்ன செய்யறாங்கன்னா பனவெல்லம் 160 ரூபாய் போட்டு போட்டு விற்பான். அது பனை வெல்லம் அல்ல, சர்க்கரையோடு கலந்துதான் பனவெல்லம். சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா தேன்கூடு, தேனெல்லாம் சுத்தமா இருக்கும்னு நினைப்பான். ஆனா தேன்கூடு வளர்க்குறவங்க வீட்டில் சர்க்கரை மூட்டை இருக்கும். பார்த்துருக்கீங்களா நீங்க? சர்க்கரை மூடையை கொட்டி வச்சிருவாங்க. அந்த எடுத்து தேன் எடுத்து விரைவாக தேன் தரும். அது உடம்புக்கு உகந்ததில்லை. எங்க ஊரெல்லாம் நாட்டு உடன்னு இருக்கும். நாட்டு உடை, அதுல உடமணின்னு இருக்கும். அந்த நாட்டு தழுவையும் உடமணியையும் நம்ம ஆடு சாப்பிடும், வெள்ளாடு. அந்த வெள்ளாட்டு இறைச்சி நம்ம சாப்பிடுவோம். இன்னைக்கு சாப்பிட்டீங்கன்னா நாளை வரை அந்த வாசம் கையில் இருக்கும். இப்ப இருக்கா? இருக்காது. ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த பனைமரத்தை நம்ம சொல்லலாம். உண்மையிலேயே நான் ராஜேந்திரன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை என்னை அழைச்சாங்க மகேஸ்வரன் மூலமா. இப்போ நாங்கள் சினிமா துறைக்கு எங்களையே அழைக்கிறீங்கன்னு கூட நான் கேட்டது உண்டு. இப்போ அருமை சகோதரி அம்மா வடிவிக்கரசி அம்மா சொன்னாங்க, நாங்கள் வந்திருக்கிறோம், எப்படியாவது விலை வித்துருவோம்னு சொல்லியிருக்காங்க.